நமக்கு தந்தான் இறைவன் தலைமுறை நலமுற வாழ்கவென்றான் தந்தான் நமக்கு தந்தான் அவன் எடுத்தான் விலாயெலும்பை எடுத்தான் படைத்தான் எந்தன் இரத்தமும் சதையுமாய் அவளை தந்தாள் எனக்கு வந்தார் இல்லார் வாழ்வை சரிசமனார் மகிழ்ந்து என்னில் கொண்டார் பின்னியானுக்கு கட்டுப்படுகின்றான் பேசும் மொழியிலும் வேதம் வேண்டாம் என்றான் பிள்ளைகள் பெற்றிடும் கருவறை என்றான் அவரை நன்றாய் வளர்ப்பது உன் கடமை என்றான் மண்ணிலிருந்து மனிதனை படைத்தான் மனிதனிலிருந்து மனுஷி என்னை அகிலத்தை ஆடு என்றான் ஆண்டவன் பாதம் பணிவதே உன் பணி என்றான் அனைத்தும் தந்தே அகிலத்தை ஆடு என்றான் ஆண்டவன் பாதம் பணிவதே உன் பணி என்றான் அழைத்ததும் வருவே உனக்கு நான் மான் என்று பெயர் வைப்பேன் அழகை அள்ளி காட்டியாடும் பறவைக்கு மயில் என்று பெயர் வைப்பேன் தும்பிக்கை கொண்ட உனக்கு நான் யானை என்று பெயர் வைப்பேன் முயற்சியில் நம்பிக்கை கொண்ட உனக்கு நான் சிலந்தி என்று பெயர் வைப்பேன் வெள்ளை நிற சிட்டே உனக்கு புறா என்று பெயர் வைப்பேன் உள்ளம் கொள்ளை கொள்ளும் அழகே உனக்கு ஏவாள் என்று பெயர் வைப்பேன் ஏவாள் என்று பெயர் வைப்பேன்
மாற்றி அவனில் இருப்பதா ஆணும் பெண்ணும் அவனடி தொழுவதா சாத்தான் வல்லமையில் சர்வம் பயணிக்கும் சாகான் மனிதன் என்பது பாவத்தால் மரணிக்கும் மனிதனை பிரிப்பேன் கடவுளில் இருந்து கனிதனை புசிப்பான் கட்டளையில் இருந்து சாத்தான் ஓதுவான் சாஸ்திரம் அவனுக்கு சர்வம் முதற் பாவம் செய்ய தூண்டுமே அழைத்தது ஏனோ அரவமே அழகிய தோட்டத்தில் உனக்கென்ன வேலை சொல்லரவமே ஈதை தோட்டத்து அழகியே வாழே எல்லாம் உனக்கு சொந்தம் என்பாயே அழகிய அந்த ஆப்பிள் மரத்தை பாராண்டவர் போலாக அதை உண்டு வேண்டாம் வேண்டாம் அதை உண்ண வேண்டாம் என்றார் கடவுள் வேண்டாம் வேண்டாம் கட்டளை மீற வேண்டாம் என்றார் கடவுள் வேண்டாம் வேண்டாம் இதை உண்டால் மரணம் தழுவும் என்றார் இந்த வடுவை மரணத்திலல்ல உண்பார் இந்த கனியை பெண்ணே இந்த பேரவை புசித்து மறுகணம் பெறுவாய் உலக ஞானத்தை பாவாய் பறிப்பாய் பழத்தை பாதியை ஆதாமுக்கு பகிர்வாய் பாவம் இதில் இல்லை மனம் ஏங்குதே நறுமணத்தால் மனம் ஏங்குதே கரம் நீழுதே கனி பறித்திட கரம் நீழுதே நான் அடையுதே பழம் உண்டிட நான் அடையுதே புலன் எல்லாம் பாம்பே அப்பழத்தின் மீது வீழுதே ஏனடி ஏவாள் என்ன செய்ய துணிந்தாய் ஆண்டவன் வாக்கை மீறவோ நினைத்தாய் யாரடி சொன்னது பாவ பழத்தை புசை என்று அண்டாத மரணத்தை ஏனடி அடுத்து பிடிக்கின்றாய் சர்ப்பம் தான் சொன்னது சாவை வெல்லலாம் என்றது சர்வமே உனக்கு என்றது சர்வேஸ்வரனின் வாக்கு எதற்கு என்றது அரவமே ஆண்டவனின் ஆணையை மீறுவதா பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா ஆசைப்பட்டு பாவம் மாதாமே செய்வதா அடுத்த தலைமுறைக்கு முதல் பாவத்தை விட்டு செல்வதா கைப்படி மண்ணில் கடவுள் படைத்தான் உன்னை மெய்ப்படி நீ மண்ணுலகின் மன்னன் எந்தன் சொற்படி நடந்தால் ஆண்டவர் போல் ஆக்குவே எப்படி என்று கேளாமல் உண்பாய் அந்த கனியை பறிப்பதா புசிப்பதா கடவுள் கட்டளை மீறுவதா பறிப்பதா புசிப்பதா முதல் பாவம் நாம் செய்வதா பரி பரி புசி புசி சாத்தான் வருகிறான் உலகிற்கு
ஆதாம், 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 நீ எங்கே இருக்கின்றாய்? நீ எங்கே இருக்கின்றாய்? இறைவா உன் குரல் கேட்டு பயந்தேன், நான் நிர்வாணமாயிருப்பதை உணர்ந்தேன், அதனால் நான் ஒளிந்து கொண்டேன். நீ நிர்வாணி என உனக்கு உணர்த்தியவன் யார்? உண்ண வேண்டாம் என விலக்கிய விருட்சத்தின் கனியை உண்டாயா? இறைவா கனியை தந்தால் இல்லாய், இதனால் உண்டே நின்னாய். ஏவாளே, ஏன் இப்படி செய்தாய்? சர்ப்பத்தின் வஞ்சனையில் விழுந்தேன், செய்வது அறியாது உண்டேன். பாம்பே, நீ இவ்வாறு செய்ததா? கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பார். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நெல்லாம் மண்ணையே தின்பார். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையில் பகையை உண்டாக்குவே. அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிக்காலை தீண்ட முற்படுவா. பெண்ணே, உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவே. உன் வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய், ஆயினும் உன் கணவன் மேல் வேட்கை கொள்வாய், அவனே உன்னை ஆழ்வான். மனிதா, நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதா? அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பான். மனிதா, நீ மண்ணாயிருக்கின்றாய், மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய். இப்போது இத்தோட்டத்தை விட்டு வெளியேறு, வெளியேறு, வெளியேறு.
பாவத்தின் முதற்படி அறிவாய் மனிதா அறிவாய் மனிதா ஆசை துறந்தால் இறைவனடி புரிவாய் மனிதா புரிவாய் மனிதா தீயது தீனில் எரிப்போம் மனம் திருந்தி வாழ இடம் கொடுப்போம் மனிதம் சாகாத மனிதனாயிருப்போம் மறைவார்த்தை சொன்னபடி நடப்போம் இறை கட்டளைக்கு